ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசைங்க. அதுக்கப்புறமா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே இந்த அமாவாசை நாள்ல நாம எந்த மாதிரியான விரதம், வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் வந்து அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:02 ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ 27ஆம் தேதி தான் முழு நாள் அமாவாசை திதியா நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரவங்களும் அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கி இருந்து சுவாமியை வழிபடுற வழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த அமாவாசை வந்து தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத அமாவாசைங்க. இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் வருது. அதனால இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது மூலியமா 16,000 ஆண்டுகளுக்கு பித்திருக்களை சீரார்த்தம் செய்த திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குமாங்க. அதனால இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாம எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மகா சிவராத்திரி நிறைவா தாங்க இந்த அமாவாசை வந்து அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள்ல இருந்து கூட நீங்கள் விடுபட்டுறலாங்க. இந்த அமாவாசை தினத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. இந்த நாளில் வந்து முன்னோர்கள் புண்ணியலோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க. அதனால பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் நாம ஏதாவது புதிய காரியங்களை தொடங்கலாங்க. இந்த அமாவாசை நாளில் நாம புதிய காரியங்களை தொடங்குறது மூலியமா நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜை, அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தான் நடக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் கூட செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே உங்களால் முடிஞ்ச உணவை வந்து அன்னதானமாக கொடுக்கலாம். இந்த அமாவாசை வந்து பௌர்ணமி போலவே ஒரு முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறையின் நிறைவாக தாங்க இந்த அமாவாசை வந்து அமையும். இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தான். அதனால அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க கூட இப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. தெய்வ வழிபாடு, புதிய காரியங்கள் தொடங்குறதுக்கு இப்படின்னு ஏற்ற நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த அமாவாசை நாளில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு கூட நம்ம போயிட்டு வரலாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சாமிக்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யறதும் ரொம்பவே நல்லது. ஒருவேளை உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. அன்னைக்கு வீட்டிலேயே கூட நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. அதுவுமே நல்லது தான். ஒருவேளை குலதெய்வம் வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் முருகன் இல்லைன்னா அம்பாளை வந்து குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வந்து நீங்கள் வழிபட ஆரம்பிக்கலாங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இப்படின்னு எல்லா அமாவாசைகளுமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் வந்து நம்முடைய முன்னோர்களோட வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தாகவும் இருக்குங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த நாளில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க அப்படின்னு மக்கள் வந்து காலம் காலமாக நம்பிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு வழிபடலாங்க. இந்த நாளில் வந்து தான் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு தருவது நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையில போட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைச்சு அன்னைக்கு வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இதை வந்து தர்ப்பணம் அப்படின்னு நாம சொல்லுவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாங்க. அதுவுமே தர்ப்பணம் செய்த பலனத்தை நமக்கு கொடுக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு கூட போய் நம்ம அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. அதுவுமே நம்முடைய வழக்கத்துல தான் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கிடும். நமக்கு எல்லா வகையான
சகல சௌபாக்கியங்களும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையலிட்டு அதை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு தான் காக்கை உருவத்துல நம்முடைய முன்னோர்களே வந்து இந்த உணவை சாப்பிடுவதா மக்கள் வந்து காலம் காலமா நம்பிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து பெருமாளே கருடனுக்கு போதித்தது போலதாங்க அமைஞ்சிருக்குது. இது மாதிரி யாரெல்லாம் கருட புராணம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா கண் திருஷ்டியை போக்க வீடு, தொழில் செய்யற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலயுமே பூசணிக்காய், தேங்காய், எலும்பிச்சை பழம் இதெல்லாம் உடைத்து வழிபாடு செய்யறதும் வழக்கத்துல தாங்க இருக்குது. இது கூடவே உப்பு மிளகாயும் சேர்த்தும் செய்வாங்க. இது நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணு தாங்க. இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த மகர ராசிக்காரங்களோட கிரகநிலையை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்க ராசிநாதன் சனி வந்து அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப சுமை வந்து அதிகமாகிற மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கும். இது கூடவே கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால பார்த்து கொஞ்சம் கவனமா செலவு பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்களை நம்பி நீங்க எதுவுமே இறங்கி செய்ய வேணாங்க. எந்த ஒரு புதிய முயற்சியில நீங்க இறங்குறீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க இறங்குனீங்கன்னா நல்லதா முடியுங்க. பொறுப்புகளை கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. எந்த விஷயத்துல நீங்க சீக்கிரமா முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆனா அந்த விஷயம் தாங்க உங்களுக்கு இழுபறியான நிலையில வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த அமாவாசை வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க இந்த மகர ராசிக்காரங்க. இது கூடவே சனி சூரியனோட சேர்க்கை என்ன நடக்க போகுதுங்க. இந்த மாதம் முழுசாவே கும்பராசியில தாங்க இந்த சனி பகவானும் சூரியனும் சேர்க்கை வந்து ஏற்பட்டு இருக்குது. உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி தாங்க சூரியன். தனாதிபதி சனியோடு சேர்ந்து இந்த நேரத்தை வந்து உங்களுக்கு துவங்குறாருங்க. அதனால ரொம்பவே நீங்க கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் தாங்க இது. இந்த அமாவாசை வரைக்குமே நீங்க கொஞ்சம் கரெக்டா தான் இருந்துக்கணும். பொருள் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது இறங்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே போராட்டமா தாங்க இருக்க போகுது. அப்படியே விடாப்படியே நீங்க ஒரு சில விஷயத்துல செஞ்சாலுமே கூட அந்த வேலை வந்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு கரெக்டா செய்யறது மூலியமா தாங்க நல்லது நடக்கும். நினைச்சதை நினைச்ச நேரத்துல செய்ய முடியல அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்பவே அதிகமா தாங்க இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான நிலைமையெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதனால பல வேலைகளை வந்து நீங்க பாதியிலே நிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. குடும்பத்துல இருந்து வந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மறுபடியுமே வரப்போகுதுங்க. எவ்வளவுதான் நீங்க கரெக்டா இருந்தாலுமே கூட நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த டைம் அதிகமாவே இருக்குதுங்க. இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி மூலமா அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறாருங்க. உங்க ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய். அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நன்மை தாங்க. தாய் வழி ஆதரவுலாம் கிடைக்குங்க. இடம், பூமி, மனை இது மாதிரிலாம் வாங்கறதுக்கான யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது. இது கூடவே புதிய தொழில் செய்யறதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. எதிர்காலத்தை பத்திய பயம் எல்லாமே இப்ப தீரவும் தான் போகுது. என்னதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல வந்து உங்களுக்கு நல்லது நடந்தாலுமே கூட இந்த 7 சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இது கூடவே உடல் சோர்வுலாம் ஏற்படலாம். அதனால ஒரு சில காரியங்களை வந்து நீங்க தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மீன ராசியில புதன் சஞ்சாரம் வந்து நடக்க போகுதுங்க. அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசிக்கு போகக்கூடிய புதன் வந்து அங்க நீச்சமாக போறாரு. அதனால பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது வந்து நல்லது தாங்க. இருந்தாலுமே கூட அவர் வந்து 9க்கு அதிபதியாக விளங்குறதுனால ஒரு சில சமயத்துல வந்து மனக்குழப்பம்லாம் ஏற்படுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து வந்தாலுமே கூட இந்த புதன் பகவானை வழிபடுறது மூலியமா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குதுங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா பணத்தை வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வரத்துக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. அதனால இந்த டைம்ல வந்து நீங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்கணும் அப்படின்னாலும் அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்க என்ன பிளான் போட்டாலுமே அதெல்லாம் நிறைவேற வகையில தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த டைம் வந்து காசு வந்து அதிகமா கிடைக்க போகுதுங்க. அதாவது லாபம் வந்து கிடைக்கும். இதுவே சுய தொழில் செய்யறவங்களா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா இருக்குதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து மகிழ்ச்சியான தகவல்லாம் கிடைக்க போகுதுங்க. சம்பள உயர்வுடன் கூடிய புதிய பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவே மகர ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறி இந்த அமாவாசைக்கு பிறகு ரொம்பவே நல்லா படிக்க போறீங்க. குடும்பத்துல வந்து நல்ல ஒரு அனுசரிப்புல இருக்குங்க. விட்டு கொடுத்து போறதும் ரொம்பவே நல்லதுதான். இது கூடவே பாத்தீங்கன்னா திருமண சம்பந்த பேச்சுவார்த்தை கூட இப்ப நடக்க போகுது.
இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது. பரிகாரமா பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியான சனி பகவானை சிறப்பு வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க, நல்லதா நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.